உக்ரைன் யுத்தத்துல ஒரே நேரத்துல எஜமானருக்கும் வேலைக்காரனுக்கும் அடி விழுந்தா எப்படி இருக்கும்? அந்த சம்பவம் தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் பைடனுக்கும் அடி விழுகுது. இன்னொரு பக்கம் ஜெலன்ஸ்கிக்கும் அடி விழுகுது. அண்ணன் பைடனையே அடிக்கிறாங்களா? யார் அடிக்கிறா? அப்படின்னு கேட்டா, ஊருக்குள்ள எல்லாராலும் அடிக்க முடியாது. ஆனா அமெரிக்க அரசியல்வாதிகள் அடிக்கலாம். அப்படி சம்பவத்த தெளிவா இப்ப ஸ்கெட்ச் போட்டு நகர்த்துறார்கள். 4 வருஷமா ட்ரம்ப பெரிய அளவு கோர்ட்டுக்கு அலைய விட்டது மாரி, பைடன் நிர்வாகத்துல உள்ள அம்புட்டு பயலையும் அலைய விட்டா என்ன? அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை வந்துருச்சாட்டுக்கு. காரணம் உக்ரைனுக்கு இப்ப கடைசியா கூட பெரிய பேக்கேஜ்லாம் ரிலீஸ் பண்றார்கள். இது எல்லாமே மணி லாண்டரிங். ஊழலோட மொத்த உருவம் உக்ரைன் யுத்தத்துல அமெரிக்கா பம்ப் பண்ற டாலர்கள் அப்படின்னு சொல்லி எலான் மஸ்க் பெரிய அளவுல அறிவிச்சு உள்ளூர் அரசியலுக்கு மைலேஜ் தேட ஆரம்பிச்சிட்டார்கள். ட்ரம்ப்பும் அதை பிடிச்சே போறார். சரி, இவ்வளவு பெரிய பேக்கேஜஸ் குடுக்கும்போது, களத்துல எதுவும் மாற்றம் இருக்கா அப்படின்னு கேட்டா, ரஷ்யாவை பொறுத்தவரை களத்துல மாற்றம் இருக்கு. நாள்தோறும் நாங்க முன்னேறி போய்க்கிட்டே இருக்கோம். எவ்வளவு லேட்டா வந்தாலும் சரி, அவ்வளவுக்கு எவ்வளவு ரஷ்யாவோட முன்னேற்றம் ஜாஸ்தியாகிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி சிம்பிளா அவர்கள் முடிச்சுட்டார்கள். அப்ப இந்த பக்கம் அண்ணன் பைடன் அடி வாங்குறாரு, பைடனோட தம்பி ஜெலன்ஸ்கியும் அடி வாங்குறாரு. சரி, உக்ரைன் யுத்தம் தான் எந்த திசைக்கு போகுது அப்படின்னா, உக்ரைன் யுத்தம் கிளியரா யுத்த நிறுத்தத்தை நோக்கி நகர ஆரம்பிச்சிருச்சு. என்னதான் பைடன் நிர்வாகம் இந்த பக்கம் டாலர்களை பம்ப் பண்ணாலும் ரகசியமா அமெரிக்க ரஷ்ய பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமா ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லப்படுது. காரணம், ஈடுபட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ரஷ்யா ஒரு சைடு, அமெரிக்கா ஒரு சைடு தன் பங்குக்கு தங்கள் எந்த திசையை நோக்கி போறாங்கிறத வெளிப்படையாகவும் மறைமுகமாகவும் அறிவிக்க ஆரம்பிக்கிறார்கள். அதை தொடர்ந்து காட்டுத்தீ மாதிரி பல விஷயம் பரவுது. அதுல முக்கியமான 2 விஷயத்த இங்க பார்ப்போம். ஒண்ணு என்ன அப்படின்னா, முதல்ல யுத்தத்தை நிறுத்திட்டு அங்க ஒரு அமைதிப்படையை கொண்டு வர்றது. அமைதிப்படை ஃபர்ஸ்ட் உள்ளுக்குள்ள போகும். உள்ளுக்குள்ள போனோடனே யுத்தம் நின்றும். படிப்படியா ஆட்கள் விலகி போகணும். யார் யாருக்கு எந்த இடம் அப்படிலாம் அது 2வது. அமைதிப்படை நிக்கிறதே ஒரு பஃபர் ஜோன் அப்படிங்கிறது. அப்ப என்ன, தெளிவா ரஷ்யா பிடித்த பகுதிகள் ரஷ்யாவுக்கு சொந்தம் இல்லை. அங்கேயே நின்னுக்கிட்டு ஒரு கலவரம் பண்ணிக்கிட்டே திரியறது. இது யாருப்பா சொன்னா அப்படின்னு கேட்டா, இது ஐரோப்பா கொண்டு வந்திருக்கு. ஆனா இந்த திட்டம் ரஷ்யா மறுத்துருச்சு. இப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, ஓடுங்கடா அப்படின்ட்டாங்க. இந்த பக்கம் ஜெலன்ஸ்கியை பொறுத்தவரையும் கிரிமியாவை ரஷ்யா வச்சுக்கட்டும், மற்ற பகுதியில விட்டுறட்டும் அப்படிங்கிறதா, இதுவும் செல்லாது அப்படின்னு சொல்லி ரஷ்யா அறிவிச்சிருச்சு. அப்ப அமெரிக்கா ரஷ்யா என்னதான் பேசுது அப்படின்னா, ரஷ்யால இருந்து ஒரு தூதுக்குழு அமெரிக்காவுக்கு போயிருக்கு. ஏறக்குறைய 3 நாள் முகாமிட்டு பேச்சுவார்த்தை முடிச்சு வந்திருக்கார்கள். ஆனா அது டாப் சீக்ரெட்டா இருக்கு. அதை பத்தி யாரும் வெளியில வாயை திறக்கல. அந்த குழு அங்க இருந்து பேச்சுவார்த்தை எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கும்போது தான் இங்க காட்டுத்தீ மாதிரி இந்த தகவல்கள் ஒட்டு மொத்தமா பரவிக்கிட்டே இருந்துச்சு. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படிங்கிறக்கா. ஏன்னா தினமும் ஒரு ஸ்டேட்மெண்ட், அமைதிப்படைக்கு ரஷ்யா ஒத்துக்குச்சு, அமைதிப்படைக்கு ரஷ்யா ஒத்துக்கல, ரஷ்ய அதிபர் விட்டு கொடுக்குறேன்னு சொன்னது இந்த பகுதிகள் மட்டும் கிடையாது, இதுவும் சேர்த்து அப்படின்னு பல பகுதிகள். கடைசியில டொன்பாஸ் பகுதி மட்டும்தான் அவருக்கு சொந்தம், கிரிமியா அப்படின்னு முடிச்சுக்க அவர் தயார் அப்படின்னு. இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணுங்கிறக்காக ரஷ்யா கசிய விடுது. எப்படி கசிய விடுது அப்படின்னா, இந்த குழு ரஷ்யால இருந்து அமெரிக்காவுக்கு போன குழுவோட விவகாரத்தை அங்க உள்ள ஒரு டெலகிராம் சேனல் லீக் பண்றார்கள். என்ன அப்படின்னா, ரஷ்யால இருந்து ஆட்கள் அமெரிக்காவுக்கு போய் ஏறக்குறைய 3 நாள் முகாமிட்டு பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்திட்டு வந்திருக்கார்கள். அங்க நடந்ததை நோக்கி தான் உக்ரைன் யுத்தத்தோட முடிவு இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த குரூப்ல அவர்கள் அறிவிச்சுட்டு போயிட்டார்கள். ஏறக்குறைய டிஃபென்ஸ் அப்டேட் பண்ணக்கூடிய ஆட்கள் தான். இதுக்கப்புறம் ரஷ்யா வந்து சொல்லுது, ராஜதந்திர ரீதியா சில நடைமுறைகள் தான், பர்டிகுலரா உக்ரைன் யுத்தம்னு ஒன்னும் அபிஷியலா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லி பின்னாடியே வந்து அறிவிச்சுட்டு போயிட்டார்கள். இப்படி அறிவிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா இப்ப அமெரிக்கா வாயை திறக்கணும். ஆனா நடக்கிறது பூரா ட்ரம்ப் நிர்வாகம் வந்து வாய் திறந்தாதான் உருப்படியா இருக்கும். ஆனா ட்ரம்ப் நிர்வாகத்துல எவன் பேசினாலும் செல்லு ஆகாது. தலைவன் ட்ரம்ப் பேசுறது மட்டும்தான் இறுதி. அதுவும் அந்த நிமிடம் மட்டும்தான். அப்படி ஒரு தட்டாலடியான ஆள். அப்படி இருக்கும்போது நிர்வாகம் வாயை திறந்து ஒண்ணும் பண்ண முடியாது. வெள்ளை மாளிகையோ பென்டகனோ. அதனால அவரே பேசட்டும்பா அப்படின்னு அமைதியா இருந்தார்கள். எல்லாமே சில மணி நேரங்கள் தான். ட்ரம்ப் அதுக்குள்ள வாயை திறந்துட்டார். அதாவது பொது வெளியில 1000 விஷயம் வருது. உக்ரைன்ல இது நடக்குது, ரஷ்யால இது நடக்குது, அமெரிக்கால இது நடக்குதுன்னு. ஆனா நான் சொல்றது ஒண்ணே ஒண்ணுதான், உக்ரைன் யுத்தத்தை நிறுத்த நான் எந்த திட்டமும் போடல அப்படின்னு சொல்லி தடாலடியா ஒரு விஷயத்த போட்டு உடைச்சிட்டாரு. அடப்பாவி பல்சா இல்லையா, தேர்தல் பூரா நீ நிறுத்துறேன், 1 மணி நேரத்துல நிறுத்துறேன், 24 மணி நேரத்துல நிறுத்துறேன், இல்ல இப்ப திட்டமே போடல அப்படின்னு சொல்லிட்டார்கள். மக்கள் ஷாக் ஆகிறதுக்குள்ள இவர் தான் அடுத்தடுத்த வரிகளை தூக்கி வீசிடுவாரு.
இன்னமும் பதட்டத்த கூட்ட. இப்ப சுத்துறது எல்லாமே தகவல் எல்லாமே என் கூட இருக்கக்கூடிய ஆட்களோ, இல்ல நட்பு நாடுகள் இவர்கள் குடுக்கக்கூடிய ஒவ்வொரு டிராஃப்ட் தான். எல்லாம் அவன் சொந்த திட்டம். என் திட்டம் ஒண்ணுமே இல்ல. இப்ப வெளில வர்றது எதுவுமே என் திட்டம் இல்ல. என் திட்டம் ஒண்ணே ஒண்ணுதான். 24 மணி நேரத்துல யுத்தத்த நிறுத்துறேன். அப்ப என்ன அர்த்தம்? நான் வந்து சொல்றத 24 மணி நேரத்துல அங்க நடந்தே தீரும் அப்படிங்கிறதான். என்ன சொல்லப் போறேன்? அதான் அன்னைக்கு பாத்துக்க, யுத்தத்த நிறுத்தப் போறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் அதான். அப்ப ஏறக்குறைய உக்ரைன் நிலங்கள் பறிபோறது கன்ஃபார்ம். யுத்தத்த அப்படியே நிறுத்து அப்படின்னு சொல்லப் போறாருங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருச்சு. அதத்தான் செய்யப் போறேன். இதுக்கான திட்டங்களே இல்ல. ஆனா இத சாதிக்கிற ஒரே தகுதி எனக்கு தான் இருக்கு. காரணம் இந்த யுத்தத்துல அதிகமா ஆயுதங்களை, டாலரை பம்ப் பண்ணது நான் தான். அதனால அத கட் பண்ணிருவேன்னு மிரட்டுனாலே போதும். ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே நடந்துரும். நடக்காட்டியும் நான் கட் பண்ணாலும் நடந்துரும். ஆனா என்னைய கோவப்படுத்துனா, அப்ப அங்கிட்டு ஜெலன்ஸ்கியோட நிலைமைய யோசிச்சு பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி மிரட்டலான ஸ்டேட்மெண்ட்ட விட்டுட்டார். ஒரே நேரத்துல பைடன் நிர்வாகம் குடுத்த அத்தன ஃபண்டும் முடிஞ்சு போச்சு. அப்படிங்கிற மாரி உள்ளூர் அரசியல் ஆயிருச்சு. இந்த பக்கம் ஜெலன்ஸ்கி இனிமே இவர் போய் எங்க என்ன பேசினாலும் உருப்பட போறதே கிடையாது. காரணம் ரகசியமா பேச்சுவார்த்தை நடத்தி தங்களுக்குள்ள மைலேஜ உறுதி செய்யறதுல இந்த 2 நாடுகளுக்கு இணை இந்த 2 நாடுகள் தான். அப்படி இருக்கும்போது உக்ரைன் யுத்தத்துல பெரிய அளவுல இங்க இருந்து ஆட்கள் அங்க போய் பேசிட்டு வரார்கள்னால இங்க ஜோலி முடிஞ்சுச்சு. அத ட்ரம்ப் அவர் ஸ்டைல்லயே கன்ஃபார்ம் பண்ணிட்டார். அப்ப ஜெலன்ஸ்கி கதையும் முடிஞ்சுச்சு அப்படிங்கிறதா உக்ரைன் யுத்தத்த ஒரே ஸ்விட்ச் ஆஃப் பண்ண மாரி நிக்கிறக்கு அமெரிக்காவும் தயாராயிருச்சு, ரஷ்யாவும் தயாராயிருச்சுங்கிறது தான் எதார்த்தமான உண்மை. நன்றி, வணக்கம்.